நீங்கள் சுகர்ஸ் வந்து 200 கீழே வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இந்த 300 ஒரு நாள் போகிறது, 180 ஒரு நாள் போகிறது வச்சுக்கக்கூடாது. இந்த ஸ்பைக்ஸ் போய் வரும்போது இந்த இன்ஃப்ளமேஷன் பாடியில் அதிகமாகுது. இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும்போது ஸ்கின்ல வர இந்த எரப்ஷன்ஸு, ஸ்கின் ரொம்ப டல்லாக ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஸ்கின் வந்து க்ளோ அடிக்கணும்னா ஸ்கின் வந்து இன்ஃப்ளமேஷன் ஃப்ரீயாகவும் ஸ்கின்னோட சர்ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்டிவாகவும் இருக்கணும். நீங்கள் உங்களோட டயட் பேட்டர்னை மாற்றிட்டோம். ப்ரோட்டீனை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், அப்புறம் நம்ம கார்போஹைட்ரேட், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வீட்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். எடுத்தோடனே கொஞ்சம் கேசரி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு மைசூர் பாக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவ்வளோ ரைஸ் எடுத்து நம்ம சாப்பிடும்போது அப்போ தான் இங்கே பிரச்சனை வருது. அதுக்கு தான் மாய்ஸ்சரைசரோட ப்ரைமரி ஃபோக்கஸ் என்னென்னா உள்ளே இருக்க ஸ்கின் அந்த ஹைட்ரேஷனை தக்க வச்சுக்கிறது, ட்ரை ஆகாமல் வச்சுக்கிறதுக்கு தான் அதோட மெயின் ரீசன். ரொம்ப ட்ரையாக என்ன ஆகும்னா ஸ்கின்ல ஒரு பேரியர் இருக்கும், அந்த பேரியர் பிரேக் ஆகிடும். இந்த பேரியர் பிரேக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து வாங்கி போடுவாங்க ஒரு இன்ஸ்டாகிராம்லேயே சோஷியல் மீடியாவில் பார்த்து இது நல்லா வேலை செய்யுது, இது வாங்கி போடுவோம். கடைசியில் வரும்போது பார்த்தா வந்து அது இன்னும் மோசமாகி தான் வருவாங்க. யூஸ்வலாக யாரோ ஒருத்தர் மஞ்சள் போட சொல்லியிருக்காங்க, அதனால் மஞ்சள் எடுத்து அரைச்சி மூஞ்சியை போட்டு மூஞ்சி ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சு. ஜங்க் ஃபுட் சொன்னதுனால எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. உங்களுடைய நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பீங்க, பரோட்டா ப்ளஸ் கோக். பரோட்டா ப்ளஸ் கோக், பரோட்டா. அதை சாப்பிட்டா அல்ல அதை மாதிரி இன்டேக் எடுத்துகிட்டு ஆக்னே வருமா? பரோட்டா ப்ளஸ் கோக்கில் இன்டேக்னா என்ன இங்கே ப்ராப்ளம்னா, இப்போது இன்சுலின் அதிகமாக, சுகர்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ கோக்குன்றது சுகர் தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ கோக் நம்ம குடிக்கும்போது சுகர்ஸ் வருது. சுகர் வந்தோடனே என்ன ஆகுது, இன்சுலின் ஸ்பைக் ஆகுது. உள்ள பாடிக்குள்ளே வந்தோடனே சுகர் இவ்வளோ வருது, இவ்வளோ வந்தோடனே எனக்கு வந்து இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகுது. இன்சுலின் செக்ரேட் ஆனால் இன்சுலின் ஸ்பைக் ஆகுது. இன்சுலின் இந்த ஸ்பைக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இன்சுலின் வந்து இட்ஸ் அன் இன்ஃப்ளமேஷன் ஹார்மோன். அது ஓகேவா? ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாக வந்து ஸ்கின்ல வந்து இந்த சுகர்ஸ் வரும்போது அதிகமாக இந்த ஸ்பைக்ஸ் போயிட்டு, ஸ்பைக் ஆகிறது பிரச்சனை கிடையாது, உடனே கிராஷ் ஆகும். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ ஸ்லோவாக, இப்போ நம்ம ஒரு ஃபைபர் ரிச் ஃபுட்டு சாப்பிட்றோன்னா மெதுவாக அப்படியே ஏறிட்டு அப்படியே இறங்கிடும். ஆனால் இப்போ நம்ம சுகர் அதிகமாக இருக்குது, ஒயிட் பிரெட் இல்லை ரைஸ்லாம் சாப்பிட்றோம், நல்லா அப்படியே ஒரு ஸ்பைக் அடிச்சு அப்படியே கீழே இறங்கிடும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு ஹெவியான பிரியாணி, நல்லா எதுவுமே சாப்பிடாம ஹெவியான பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா உங்களால் அது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து அப்படியே கண்ணு சொக்கும். உங்களால் வந்து கண்ணையே திறக்கவே முடியாது, அப்படியே மந்தமாக இருக்கும். எதாவது படுத்து தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நல்லா இருக்கும். இது என்னன்னா இன்சுலின் அங்கே கிராஷ் ஆகுது. இன்சுலின் கிராஷ் ஆகுது ஏன்னா இந்த கிளைசிமிக் வந்து டக்குன்னு சுகர் மேலே போய் டக்குன்னு கிராஷ் ஆகும்போது உங்களுக்கு அப்படியே அவ்வளோ டயர்டாகி உங்களுக்கு பாடியே வந்து வீக் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது. இது டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்ப மோசம். இது இன்னும் ரொம்ப அக்யூட்டாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், டயபெட்டிக்ஸாக இருக்கணும், இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கு அவங்களுக்கு. இந்த ஸ்பைக்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் இப்போ. ஏன்னா இப்போது நிறைய டயபெட்டிக் ஃபுட் பேஷண்ட்ஸ் பார்ப்போம், அவங்ககிட்ட இதுதான் சொல்லுவோம், நீங்கள் சுகர்ஸ் வந்து 200 கீழே வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இந்த 300 ஒரு நாள் போகிறது, 180 ஒரு நாள் போகிறது வச்சுக்கக்கூடாது, அது கிடையாது. கான்ஸ்டண்ட்டாக ஒரு மாடரேட்டான ஒரு கண்ட்ரோலில் நம்ம வச்சுட்டு இருக்கும்போது எல்லா இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோலில் வைக்கும். இந்த ஸ்பைக்ஸ் போய் வரும்போது இந்த இன்ஃப்ளமேஷன் பாடியில் அதிகமாகுது. இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும்போது ஸ்கின்ல வர இந்த எரப்ஷன்ஸு, ஸ்கின் ரொம்ப டல்லாக ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஸ்கின் வந்து க்ளோ அடிக்கணும்னா ஸ்கின் வந்து இன்ஃப்ளமேஷன் ஃப்ரீயாகவும் ஸ்கின்னோட சர்ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்டிவாகவும் இருக்கணும். இன்ஃப்ளமேஷன் வரும்போது அது ரிஃப்ளெக்டிவாக இருக்காது, ஏன்னா அங்கே உள்ளே இருக்க ஹைட்ரேஷன் எல்லாம் போயிடும். ஸோ அந்த வரும்போது நீங்கள் என்ன தான் நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டு என்ன தான் நீங்கள் மேக்கப் போட்டாலும் ஒரு டல்லாகவே ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ சுகர் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு வரும்போது, வெயிட் ரிடக்ஷன் பண்ணும்போது ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கலாக பெட்டர் ஆகிட்டே வருது பேசிக்காக. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டுன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. நான் வெறும் க்ரீம்ஸ் போடுறேன் வேலைக்கு செய்யலை அப்படின்னா, ஏன்னா மற்றதுல என்ன இருக்குது அதையும் நம்ம கிளியரப் பண்ணுறோமா. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்தால் ஒரு டாக்டர் வந்து எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. இப்போ என்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்கன்னா நான் எல்லா ஹிஸ்ட்ரியுமே பார்த்துட்டு, ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கா, தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா, இல்லை உங்களுக்கு பீரியட்ஸ் எப்படி வருது, உங்களுக்கு வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கா, வீட்டில் டயபெட்டிஸ் இருக்கா, இது எல்லாமே பார்த்து இது எல்லாத்தையுமே சேர்த்து கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்னேன்றது கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோலில் வந்து நிற்கும். நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன், என்ன அப்படின்னா லைக் காலம்லேருந்து அவங்க சாப்பிடல, இல்லை ரொம்ப நேரம் சாப்பிடல, அதுக்கப்புறம் ஒரு ஹெவி ஃபுட்டாக எடுத்துக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இன்டேக்கில், லைக் ஸ்கின்னுக்குமே அது ரொம்ப பெரிய பிரச்சனை. அது வந்து இப்போ பெரிய ஃபுட்டாக எடுக்கிறத விட எப்படி நம்ம ஒரு ஃபாஸ்டிங்கோ ஒரு லாங் ஃபாஸ்ட்டை எப்படி பிரேக் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எடுத்த உடனே நம்மளுக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றேன்னா அதான் ஒர்ஸ்ட் வே டு பிரேக் ஃபாஸ்ட். அது ஃபாஸ்ட்டே பிரேக் பண்ணக்கூடாது. எடுக்கும்போதே வந்து ஸ்லோவாக ஒரு ஃபைபரோ அந்த மாதிரி ஒரு நட்ஸ் வச்சு லைட்டாக கொஞ்சம் சுகர்ஸை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பாடியை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி அப்புறம் கொஞ்சம் ஸ்லைட் சூப்ஸோ இல்லை கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சு ஆரம்பித்து ப்ரோட்டீன் வச்சு ஆரம்பித்தோன்னா
இந்த ஸ்பைக்ஸ் இல்லாமல் போகும். Okay. என்னன்னா நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, சாப்பிட்டா என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த போஸ்ட் மீல் அந்த போஸ்ட் பிராண்டியல் ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லுவோம். இந்த போஸ்ட் பிராண்டியெல்லாம் ரொம்ப சுகர்ஸ் அதிகமாக போய் இந்த கிராஷ் ஆகும்போது ரொம்ப ட்ரௌசினஸ் இருக்கும். அது உங்களுக்கு வேலையே செய்ய விடாது. ஆஃபீஸாக இருக்கட்டும், சில பேருக்கு வந்து வண்டி கூட ஓட்ட முடியாது. ஐயோ நான் சாப்பிட்டதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் தூங்கினா என்னால் முடியும் அப்படின்னு வரும். அந்த மாதிரி விஷயங்கள் தடுக்கணும்னா நீங்கள் உங்களோட டயட் பேட்டர்னை மாற்றிட்டோம். ப்ரோட்டீனை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், அப்புறம் நம்ம கார்போஹைட்ரேட், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வீட்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். எடுத்தோடனே கொஞ்சம் கேசரி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு மைசூர் பாக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவ்வளோ ரைஸ் எடுத்து நம்ம சாப்பிடும்போது அப்போ தான் இங்கே பிரச்சனை வருது. ஸோ அதுதான் இங்கே மெயின் இது. அண்ட் சார் இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னா, இப்போ ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், இது சில பேருக்கு தெரிய மாட்டேன். என்னோட ஸ்கின் என்னன்னே தெரியுமா, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது லைக் ஆக்சுவலி யூஸ்வலாக வந்து நம்மளால இப்போ ஸ்கின்ல பார்த்தோம்னா நம்ம பார்த்துட்டு ஓகே இது நம்மளுக்கு எனக்கு ஏதோ இங்கே கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது, அப்போ எனக்கு ஆயிலி ஸ்கின் சரி பார்த்துட்டு நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால இது பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு வி ஹேவ் அந்த ஸ்கின்ல வி ஹேவ் பர்டிகுலர் டிவைசஸ் வச்சு பார்த்துட்டு ஸ்கின்ல இருக்க எப்படி உங்களோட அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது, இந்த பேட்டர்னில் எவ்வளோ மாய்ஸ்சர் இருக்குது, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னா, ஐசோலேட்டடாக ட்ரை ஸ்கின்னா, இல்லை ஐசோலேட்டடாக ஆயிலி ஸ்கின்னா, இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னா. இப்போ 80% மேலே காம்பினேஷன் ஸ்கின் தான். இப்போ இந்தியன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிட்ஸ்பேட்ரிக் ஸ்கேலில் வந்து இந்த 4 to 6ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது ஏஷியன் ஸ்கின், அதுவும் இந்தியன் பர்டிகுலர் ஸ்கின் எடுத்துக்கிட்டோன்னா அந்த நம்ம ஸ்கின் டோன்ஸ் வந்து யூஸ்வலாக காம்பினேஷன் ஸ்கின்னில் தான் வந்து ஃபாலோ ஆகும். அது ஸோ பட் ஆனால் கரெக்டாக தெரியணும்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டோ இல்லை அவங்கக்கிட்ட போய் பார்த்தா தான் வந்து அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஸ்கின் அனலைஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப்குள்ளே அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அது பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அது எப்படி. ஓகே, ஆக்சுவலாக இதுதான் கரெக்டான ஒரு வேர்ட். என்னன்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணுறது தான் பெஸ்ட். ஏன்னா நிறைய காஸ்மெட்டிக் ஷாப்ஸில் போயிட்டு அவங்க சொல்கிறது உங்களுக்கு ட்ரை ஸ்கின் பார்த்தாலே தெரியுது, பார்த்தாலும் தெரியாது. கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா இப்போ காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கும். இப்போ என்ன ப்ராப்ளம்னா எல்லா காஸ்மெட்டிக்ஸுமே ஒரே மாதிரி கிடையாது. சிலதில் வந்து சிலிக்கான் அதிகமாக போட்டிருப்பாங்க, இந்த அக்ளூசிவ்ஸ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் ஆக்டிவ் ஆயிலி ஸ்கின்ல போய் அக்ளூஷன் வந்து நீங்கள் அதிகம் பண்ணுறீங்க, அதாவது அடைக்கிற பொருளில் நிறைய போடுறீங்கன்னா ஆக்னே பிரேக் அவுட்ஸ் வந்துடும். நம்ம ஒரு ஆயிலி ஸ்கின் போய் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்ல இருக்கும்போது இந்த அடைக்கிற பொருள்லாம் பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக இருக்கணும். எல்லாமே நம்ம ஸ்கின் கேர் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப லைட்டாக ஹெவியாக இல்லாத மாதிரி. இப்போ சீரம்ஸ்னாலும் லைட் வெயிட் சீரம்ஸாக இருக்கணும், அந்த மாதிரி தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்போ ஒரு ட்ரை ஸ்கின்க்கு ஹெவி மாய்ஸ்சரைசர் போவோம், இந்த அக்ளூஷன் நிறைய இருக்கணும்னு சொல்லிட்டு. என்ன ப்ராப்ளம்னா இப்போது ஸ்கின் இப்போ இருக்குது, ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரா இப்போ இந்த லைட்ஸ் இருக்குது, இப்போ நம்ம வெளியில் போகிறோம் அந்த ஸ்கின் லைட்டில் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்கின்லேருந்து வாட்டர் வந்து எப்போவுமே எவாப்ரேட் ஆகிட்டே தான் இருக்குது. இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம மாய்ஸ்சரைசர் போட சொல்லுவோம். அதுக்கு தான் மாய்ஸ்சரைசரோட ப்ரைமரி ஃபோக்கஸ் என்னென்னா உள்ளே இருக்க ஸ்கின் அந்த ஹைட்ரேஷனை தக்க வச்சுக்கிறது, ட்ரை ஆகாமல் வச்சுக்கிறதுக்கு தான் அதோட மெயின் ரீசன். ரொம்ப ட்ரையாக என்ன ஆகும்னா ஸ்கின்ல ஒரு பேரியர் இருக்கும், அந்த பேரியர் பிரேக் ஆகிடும். இந்த பேரியர் பிரேக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து நார்மலாக ஸ்கின் வந்து அப்படியே டல்லாக இருக்கும், என்ன பண்ணுறோன்னே தெரியாது, நிறைய ஆக்னே பிரேக் அவுட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். சும்மா அது வைக்கும்போது ஒரு ஸ்கின் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும்போது ஸ்கின் வந்து அந்த க்ளோ இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஸ்கின்னை பார்த்தாலே ஒரு நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா, க்ளோ அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பேரியர் பிரேக் ஆகும்போது இதுதான் பிரச்சனை. பேரியர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம இதுதான் பிரச்சனை. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பேரியர் டேமேஜ் ஆகிருக்கா, நார்மலாக இருக்கா என்னன்னே தெரியாது, வந்து வாங்கி போடுவாங்க. ஒரு இன்ஸ்டாகிராம்லேயே சோஷியல் மீடியாவில் பார்த்து இது நல்லா வேலை செய்யுது, இது வாங்கி போடுவோம். கடைசியில் வரும்போது பார்த்தா வந்து அது இன்னும் மோசமாகி தான் வருவாங்க யூஸ்வலாக. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 months முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, ஒன்றும் பண்ணல, யாரோ ஒருத்தர் மஞ்சள் போட சொல்லியிருக்காங்க. அதனால மஞ்சள் எடுத்து அரைச்சி மூஞ்சியை போட்டு மூஞ்சி ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு. ஸோ இல்லைனா மஞ்சள் இங்கே பிரச்சனை கிடையாது, அந்த ஸ்கின்னு பிரச்சனை. ஸ்கின்னு மஞ்சளுக்கு ரியாக்ட் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். அந்த மஞ்சளை நீங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணீங்க, இது எப்படி நீங்க யூஸ் பண்ணீங்க, மஞ்சள் ஏதாவது இம்ப்யூரிட்டி இருந்ததா, இல்லை ஏதாவது பூச்சி இருந்ததா, இது ஏதாவது நோட்டீஸ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது. அதோட சேர்த்து அரைச்சி நம்ம மூஞ்சில போடும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். ஸோ மஞ்சள் வந்து தப்புன்னு கிடையாது, மஞ்சள் போடலாம், அதுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு. ஆனால் வந்து அது யாருக்கு போடணும், எந்த மாதிரி ஸ்கின்னுக்கு போட்டால் அது பெட்டராக இருக்குன்றதான் நம்மளுக்கு தெரியணும். அது வந்து யூஸ்வலாக தெரியாது.